ஒரு சேல்காண்டி ஒரு இன்ஸ்டாவில் வந்த ஒரு விளம்பரத்தை வச்சு நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு ஸ்டால் வேணும் அப்படின்ட்டு. பார்த்தா அவங்க அதுக்கான பதிலே சொல்ல மாட்டுறாங்க. திரும்ப திரும்ப எனக்கிட்ட நீங்கள் இதுக்கு முன்னே எங்கே போட்டிங்க, ஏது போட்டிங்க, அந்த விவரமெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் எல்லாமே அனுப்பிக்கிட்டே இருந்தேன் அவங்களுக்கு. கடைசி வரைக்குமே அவங்க ஸ்டாலை பற்றி பேசவே இல்லை. ஆனாலும் அவங்க நம்பர் வந்து ஸ்டால் புக்கிங்ட்டு வருது, புக் பண்ண சொல்லி வருது. ஆனால் நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சு, அவங்க வந்து ஏதோ ஒரு சேலை கடைங்களுக்கு அவங்க ப்ரோமோ பண்ணுறாங்க. எப்படின்னா ஸ்டால் ஃப்ரீ ஸ்டால்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேருந்து சேலையை வாங்கி நம்ம சேல் பண்ணுற மாதிரி. அது இந்த ஆன்லைனில் இதுலாம் பண்ணுற மாதிரி. இது நமக்கு செட் ஆகுமா? நம்ம ஏதோ ஒரு சேலை வாங்குகிறோம், ஒரு 50-100 மேலே வச்சு விற்கிறோம், சேல் ஆகுது. நான் இப்போ இடத்துல போடுற இடங்கள்லாம் போடுறேன். இப்போ வந்து 1000 ரூபாய் கட்டி கூட நான் ஸ்டால் போட்டிருக்கேன். நல்ல வியாபாரம் ஆகுது. எனக்கு அந்த 1000 ரூபாய் வந்து வர்த்து தான், சேல் எனக்கு வர்த்து தான். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சாய்பாபா கோயிலில் நான் இங்கே ஒன்றும் கிடையாது, இந்த மரத்துக்கடியில் போட்டு உட்காந்துருப்பேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், துணியெல்லாம் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் தான் துணி போட்டேன். ஏன்னா நான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால எனக்கு துணியை கீழே இறக்க முடியல, தூக்கிட்டு வர முடியல. என் பையன் இருந்தான்னா அவன் எல்லாத்தையும் இறக்கி வந்து கொடுத்துட்டு போவான். அவன் பையன் இல்லாதனால இது நேற்று வந்த கலெக்ஷன், நேற்று வந்து ஈரோட்டிலேருந்து வந்துச்சு. அந்த கலெக்ஷன் மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போது பார்த்திங்கன்னா அந்த கலெக்ஷன் மட்டும் தான் போட்டிருக்கேன். சேலை ரேட்டும் பார்த்திங்கன்னா 550, 600, 650 இந்த 3 ரேட்டு தான். அந்த சேலை மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ அவங்க வந்து ஃப்ரீ ஸ்டாலுன்னு சொல்லிட்டு நான் என்னோடய சேல் பண்ணாமல் யாரோடைய சேலையை வந்து ஆன்லைனில் சேல் பண்ணிவிட்டு அது எனக்கு 150 ரூபா 200 கிடைக்கிறதுக்கு ஆன்லைனில் எல்லோரும் சேலையை பார்க்குற சேலையை பூரா வாங்கிறது கிடையாது. அதுக்கு இப்படி போட்டால் அது தொட்டு பார்த்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு பார்த்து வாங்குகிறாங்க. இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக காட்டன் தான். அந்த காட்டன்லாம் எனக்கு நல்லா சேல் ஆகிட்டு இருக்குது. இப்போ இங்கே இருக்க காட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஏர் காட்டன், ஃப்ரண்ட்டு காட்டன், காதி காட்டன் 3 சேலை தான் இங்கே வச்சுருக்கேன். இது இல்லாத வீட்டில் இருக்குது, பத்துப்பட்டி இருக்குது, சுங்கடி இருக்குது, இன்னுமே நிறைய காட்டன்ஸ் வகையெல்லாம் இருக்குது. நான் போட்டிருக்கேன். லினன் காட்டன் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் இறக்கி வைத்தா நிறையா இருக்கும். அவங்களுக்கு அவங்க சேலை எப்படி இல்லைன்னா இல்லைன்றணும். சேலை வந்து எங்களுக்கு வந்து கொடுக்க முடியாதுமா, இல்லைம்மா ஸ்டால் இல்லைம்மா, புக் ஆகிடுச்சுமா, ஃபுல் ஆகிடுச்சுமா, ஏதாவது சொல்லலாம். சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாமே தப்பு தானே. என்னை போல் எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பேர் வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஏதோ ஒரு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நேற்று நடந்த ஒரு விஷயம். ஒரு பொண்ணை வந்து இந்த சேலை வியாபாரம் பண்ணுற பொண்ணு, அவள் பாவம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தா. எல்லா பயிலும் இப்படி தான் இருக்கானுங்க. எங்களுக்கு சந்தேகம் வந்துட்டால் எவ்வளோ செத்துருக்கணும். சந்தேகம் வந்தால் நாதாரி பை இந்த சம்பாத்தியத்தை தின்னுக்கிட்டு இல்லாமல் விளைய கொலை பண்ணிட்டு தானும் தூக்கில் தூங்கிட்டான். அது முதல்ல தூங்கியிருக்க வேண்டியதானே. அவள் பிள்ளைய விட்டி வச்சு வளர்த்து பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வச்சு ஆளாக்கிட்டுருக்கா, நல்லா வாழ்ந்துட்டுருக்கா. அவளை வந்து கொன்னுட்டு இவன் தூக்கில் தூங்குறான். ஏன் முதல்ல தொங்க வேண்டியதானே. இப்படிலாம் இருக்காதீங்க தயவுசெய்து. பொம்பளை வருமானம் பார்க்கணும், பொம்பளைகிட்ட வாங்கி திங்கணும். அப்புறம் சூடு சொரணம் வந்துச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் இல்லவே இல்லை. 1 நம்பர் கோழைங்க. இந்த வேலை செய்கிறவன் பூரா தகுதியற்றவன், உழைச்சி திங்க தகுதி இல்லாதவன், உழைச்சி திங்க அதை ஓசி சோத்தை தின்னுக்கிட்டு இருக்கவங்க. ஓசி சோத்தை தின்னுக்கிட்டு இருக்கவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவான். உழைக்கிறவன் எவனும் செய்ய மாட்டான். எனக்குமே அந்த இது தான். நான் சம்பாரித்து போட்ட வருமானம் இல்லாமல் போச்சு. குத்தியாளுக்கு கொடுக்கணும், எல்லாம் செலவு பண்ணணும், குடிக்கிறதுக்கு ஆட்டம் போடணும். என்னோடய வருமானம் போச்சே நான் அகந்துச்சு. என்னென்னமோ பழி போட்டால் ஒன்றும் சாதிக்க முடியலன்னு என்னை இந்த மாதிரி பண்ணி விட்டு ஓடலாம். இன்றைக்கி ஒளிஞ்சிக்கிட்டு திரியிறான், ஓகேம் மாதிரி திரியிறான். அதெல்லாம் வந்து அனுபவித்தவங்க, அதை பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் தெரியும். அவள் உயிரோடு இருந்தால் நீ எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கான். அவனை கொண்டுட்டான் அநியாயமாக. பிள்ளைகளை பற்றி கவலைப்படாத. இவங்கெல்லாம் மனுஷனை, இவங்க என்ன தகுதியில் சேர்த்தவங்க, இவங்கெல்லாம் பூமிக்கு பாரமாக இருக்கவங்க. போய் சேர்ந்ததே நல்லது. ஆனால் அந்த பொண்ணை கொன்னுட்டு சேர்ந்துருக்கான். அவள் உழைப்பில் முன்னேறி வந்து
எவ்வளோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்கிறா, ஒருத்தனை வெளிநாட்டில் இருக்கிறான். என்ன கோழைங்களா? ஏன்டா நீங்களாம் இந்த பூமிக்கு பாரமாக இருக்கீங்க? பொண்டாட்டி சம்பாத்தியம், பொம்பளை சம்பாத்தியம், ஆத்தா சம்பாத்தியம், இதை தின்னுக்கிட்டு இருக்கிறதோட நீங்கள் சாகலாம்.